ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம். மதவிலக்கை அமல்படுத்த அரசு முயற்சிக்க வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற அமர்வு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, எந்த உத்தரவில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இதை சொல்லியிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. பொது நலன் மிக்க அரசு பொது சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் மதுபான விற்பனை கடைகளை கூடுதலாக திறப்பதற்கு பதிலாக மது விலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தங்களது கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இது எந்த வழக்கில் என்றால், திண்டுக்கல் திருச்சி சாலையில் அமைந்திருக்கும் டாஸ்மாக் கடையை 2 வாரத்தில் மூடவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்கிறார். அதில் திண்டுக்கல் திருச்சி சாலையில் டாஸ்மாக் கடை அமைந்திருக்கிறது. பள்ளி குழந்தைகள், பெண்கள் என பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் அமைந்துள்ள இந்த டாஸ்மாக் கடை விதிமீறி கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்களுக்கு அருகே அமைந்திருக்கிறது. இதனால் இந்த கடையை மூட உத்தரவிட வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் டாஸ்மாக் நிர்வாகத்தின் சார்பில் திண்டுக்கல் மேலாளர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுதாரர் குறிப்பிட்டிருக்கும் தூரம் தவறானது. அதோடு வணிக பகுதியில் மதுக்கடை அமைந்திருந்தால் அதற்கு தூர கட்டுப்பாடு விதிகள் பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டது. அதை எடுத்து நீதிபதிகள், டாஸ்மாக் கடை அப்பகுதி மக்களுக்கு, குறிப்பாக பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இடையூறாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. பொதுமக்களுக்கு இது போல இடையூறு ஏற்படாமல் பார்ப்பது மாநிலத்தின் கடமை, மாநில அரசின் கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஊட்டச்சத்து தரத்தையும் வாழ்வின் தரத்தையும் உயர்த்துவதும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதும் மாநிலத்தின் முதன்மையான கடமையாக கருத வேண்டும். சிகிச்சை தவிர போதைப் பொருட்கள் கலந்த பானங்கள் மற்றும் சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கும் போதை மருந்துகளின் நுகர்வை தடை செய்ய மாநிலம் முயற்சி செய்ய வேண்டும். அதுபோக குறிப்பாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என கூறி இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள். விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.